வெல்கம் டு நிம்மிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பெப்பர் சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 750 grams ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எப்போ போல் நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து 2 ஏலக்காய், 2 லவங்கம், கொஞ்சமாக பட்டை, இதுதான் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சம் வந்து க்ளோவ்ஸ், கார்லிக் பூண்டு ஒரு 7-8 பல் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 5-6 வரமிளகா, கொஞ்சம் வந்து கருவேப்பிலை. இதுக்கு மெயினாக வந்து நமக்கு வந்து பெப்பர் பவுடர் எடுத்திருக்கோம். ஒரு டேபிள்ஸ்பூன் பெப்பர் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 ஆனியன் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து டொமேட்டோ போட தேவையில்லை. ஸோ வித்தவுட் டொமேட்டோஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். கடாய் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டவ்வில். இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறோம். இந்த ரெசிபி வந்து என்னோடய டாட்டர்லாம் ஸ்ருதியோடது. ஸோ ஷீ இஸ் கோயிங் டு மேக் இட். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 இப்போ ஆயிலில் போட்டாச்சு. வெடிக்கட்டும். சில்லிஸை போட்டுக்கலாம். Five to 6 ரெட் சில்லிஸ். கருவேப்பிலை போட்டுடலாம். பூண்டு போட்டுடலாம். நல்லா வதக்கிடலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிடலாம். பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடுங்க ஒரு தரம். நல்ல வாசனை வருது. ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. தக்காளி வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்றதப்ப தக்காளி இல்லாமல் ஒரு சிக்கன் ஃப்ரை நம்ம வந்து ஈஸியாக நம்ம பண்ணலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த அப்படி போடும். ஓகே, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். சில காரத்தூள் வந்து நம்ம கடையில் வாங்கியிருப்போம், அது ரொம்ப வந்து காரமாக இருக்கும். சிலது நம்ம வீட்டில் அரைச்சிருப்போம், அப்போ வந்து காரம் கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஸோ வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற நம்ம வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதில் ஆக்சுவலி மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பெப்பர். ஸோ திஸ் இஸ் கால்ட் பெப்பர் சிக்கன் ஃப்ரை. ஈஸி டு மேக் பெப்பர் சிக்கன் ஃப்ரை வித் நோ டொமேட்டோஸ், பட் எஸ் இட்ஸ் வெரி டேஸ்டி. ஓகே, இப்போ நம்ம உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். சால்ட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா வந்து கிண்டி. நான் இப்போ வந்து நல்லா வதக்கிட்டு
This is a very easy to make pepper chicken fry. The pan, add all the spices first, then the onions, then the red chillies, the curry leaves. Fry everything, stir them well. Then add the chicken pieces, the chili powders, the pepper powders, a pinch of turmeric, salt to taste. Stir them well, sprinkle some water, close it. ஓகே, இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சிருக்கோம், ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் தான் ஓரளவுக்கு தண்ணி தெளிச்சிருக்கோம். சிக்கனே கொஞ்சம் நமக்கு தண்ணி விடும். Now let's close it. மூடி போட்டு மூடலாம். யூஸ்வலி நமக்கு வந்து ரெட் கலராக இருக்கும்ல, இப்போ இது வந்து நம்ம பெப்பர் தான் போட்டிருக்கோம், ஸோ காரம் இருக்கும், இந்த கலர் வந்து இது மாதிரி இருக்கும். இது 7 minutes கழிச்சு நாங்கள் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி வந்து அது விட்டுருக்கு. நல்லா கிண்டி விட்டுறலாம். ஒரு 10 to 12 minutes ஆயிடுச்சு. சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அப்படியே சிம்லேயே வச்சுட்டோம்னா நல்லா வந்து மசாலாலாம் ஊறி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பெப்பர் பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டோம்னா பெப்பரோட மசாலா ஃபுல்லாக அந்த சிக்கனில் அப்சர்வ் ஆகிட்டு நமக்கு வந்து பெப்பர் சிக்கன் மசாலா ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும் நமக்கு. உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் வந்து ட்ரையாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் அப்படி மசாலா வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். But usually this is a dry recipe. So now we can add the pepper masala, pepper powder. Super. போட்டாச்சு, பெப்பர் பவுடர் போட்டாச்சு. This is freshly ground pepper. நல்லா போட்டு வதக்கிட்டு சிம்மில் வச்சிடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வேற ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். Transfer it to the bowl. Steaming hot pepper chicken fry from Nimmis's Kitchen. இங்கே வந்து இது வந்து நார்த் இந்தியாவில் நாங்கள் செய்கிறதுனால இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து பெப்பர் சிக்கன் ஃப்ரை வித் ரசம் நல்லாயிருக்கும். சூப்பர். பெப்பர் சிக்கன் ஃப்ரை ஃப்ரம் Nimmis's Kitchen நல்லா இருக்குது. The entire process வந்து I have given it in the description box. You can check it.